அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் திருக்கோயில் இரும்புலியூர் கிழக்கு தாம்பரம் சென்னை 6,59,000 அருள்மிகு பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் கோயிலுக்கு மிக அருகாமலேயே ஒரு 3 தெரு தள்ளி தான் நம்மளுடைய துலுக்கானத்தம்மன் கோயில் அமைந்திருக்கிறது. துலுக்கானத்தம்மன் திருக்கோயிலில் 67ஆம் ஆண்டு ஆடி திருவிழா சீரும் சிறப்புமாக இங்க நடைபெற்று கொண்டு வருகிறது. காலையிலே நீங்க பாத்தீங்கன்னா அம்மனை வர்ணிக்கிறது, கரகம் ஜோடிக்கிறது, அப்புறம் கரக ஊர்வலம் ஒரு முழுக்க வர்றதுன்றது சிறப்பாக நடைபெற்றது. அதனை தொடர்ந்து இங்க வந்து கூழ் ஊத்துறது, நிறைய நிகழ்ச்சிகள், அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள். இப்பயும் தீச்சட்டி ஏந்தி ஊர்வலம் வந்தது. அதனை தொடர்ந்து கும்பம் படைக்கிறது, சாமி அழைக்கிறது, அழகு குத்துறதுன்றது பலவிதமான நிகழ்ச்சிகள். ஒரு நாள் திருவிழா மாதிரி தெரியல, இது வந்து ஒரு 10 நாள் திருவிழா மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு மன நிறைவா நம்மளுக்கு இருக்கு இல்லைங்கம்மா. ஒரு நாள் திருவிழான்னு இந்த திருவிழாவை நம்ம சொல்லவே முடியாது என்னைக்குமே. அந்த மாதிரி ஊர் மக்கள் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையோடு கொண்டாடுற இந்த சிறப்பான ஒரு திருவிழா ஆடி திருவிழா, 67ஆம் ஆண்டு ஆடி திருவிழா. அம்மா வணக்கம்மா. அம்மாவை தான் நீங்க இந்த கோயில் நிர்வாகத்துல முதல்ல நீங்க பார்க்கலாம். அம்மாவுக்கு தான் நம்ம எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். சின்ன குழந்தை மாதிரி உண்மையாலுமே வயது ஆகியிருந்தா கூட நமக்கு இல்லாத ஒரு துடிப்பும் ஒரு அக்கறையும் ஓடி 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 அவங்களுக்கு முடியலாம் கூட அப்படி செய்து இந்த திருவிழாவை மென்மேலும் இன்னும் எவ்வளோ நம்ம அழகாக செய்யலாம், எப்படிலாம் செய்யலான்னு யோசிச்சு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் இந்த கோயில் திருவிழாக்காக பாடுபட்டு வராங்க. இவங்க கூட சேர்ந்து எல்லாருக்குமே மனமான நன்றிகள். ஏன்னா விழா அவ்வளோ ஒரு சிறப்பாக நடைபெற்றது. இந்த தெரு முழுக்கவே அலங்காரம் பண்ணியிருக்காங்க, வண்ண விளக்குகள் வச்சிருக்காங்க, வேப்பில தோரணம் கட்டியிருக்காங்க. அம்மாவை போய் நீங்கள் தரிசனம் பண்ணும்போது உண்மையிலேயே அவ்வளோ அழகாக சிங்காரமாக நீங்கள் தரிசனத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வணக்கம் அண்ணன் பேர் வந்து என் பேர் ஆள் பாலு, பம்பை உடுக்க சிலம்பு. நம்ம விழுப்புரம் மாவட்டம் அங்காளபுரம் பம்பை மாவட்ட தலைவர், சங்க தலைவர். விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் பம்பை உடுக்க அங்காளபுரத்தில் பம்பை உடுக்க சங்க தலைவர். கொஞ்சம் பார்த்தா நான் இந்த பம்பை உடுக்க வந்து கொஞ்சம் ஒரு 40 வருஷமா செய்கிறேன். இந்த 40 வருஷ காலமாக காது குத்து கோயில் சிலம்பாட்டம், சிவன் பார்வதி, அம்மன் வேடம், எந்தெந்த நிகழ்ச்சிக்காரெல்லாம் மிக சிறப்பாக அந்த ஊருக்காரு கோயிலுக்காரு பூஜைக்காரங்க, நம்ம பூவாரக்காரி பூஜை, காது குத்து பூஜை, இன்னொரு பூஜை, அம்மன் கோயில் விழா, பல நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடந்து வருகின்றது. இந்த அம்மா துளராமனுக்கு இந்த அம்மா ஒரு 25 வருஷமாக இந்த ஆலயம் இரும்பு இலையில இந்த துளகான மாநிலத்தில் ஒரு 25 வருஷமா நாங்கள் வந்து செய்யணும். 25 வருஷமா வந்து செய்றீங்க. வாழ்த்துக்கள். 25 வருஷமா வரும். அதேமாரி அந்த அம்மாவுக்கு அந்த ஊர் மருத்துவ மகளுக்கு அந்த வேண்டி சாமி வர்ணிச்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பூஜை செய்து ஊர் மக்கள் எவ்வளோ விரும்புகிறாங்களோ அவ்வளோ சந்தோஷமாக ஆமாம். அதேமாரி சாமி அந்த அக்கா தங்க இருக்கிற அந்த ஆடி வந்து அந்த உத்தரவு சொல்லி இந்த ஊர் சேமமாக அதேமாரி பம்பு சிறப்பாக அதேமாரி பூஜையை வந்து நம்ம பல ஊர் தமிழ்நாடு பூஜை எங்கே கூப்பிட்றாங்களோ அந்த காது குத்துற பூஜை, பூவாரக்காரி கோயில் விசேஷம் எங்கே போட்டாலும் கோயில் நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் செஞ்சு கொடுப்பீங்க. ஒரு நிகழ்ச்சி நாங்கள் வெற்றிகரமாக நடத்தி கொடுப்போம். அதே மாதிரி டெல்லி, இப்போ வெளி மாநிலங்களுக்கும் இவங்க போயிருக்கோம். ஆமாங்க, டெல்லிக்கு போய்க்கிறோம், பூமிக்கு போய்க்கிறேன், பாம்பே, அதே மாதிரி கேரளா மாநிலம், ஆந்திரா, அதே மாதிரி விசேஷம் இதே மாதிரி கோயில் திருவிழாவா? கோயில் பூஜை தான், பூஜைகள் தான். கோயில் பூஜை, பூவாரக்காரி, காது குத்துற பூஜை கூப்பிடுவாங்க. இப்போ இடையில மாசி மாதம் மதுரை நம்ம கும்பமேளா விழா, தமிழ் சங்கம் காட்சி, அந்த விழாவும் நம்ம டீமான ஒரு 25-20 பேர் நாங்கள் போயிருந்தோம். 20 பேர். ஆமாம், சிறப்பாக நடத்தி வரணும். அதேமாரி எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவங்க மக்கள் எவ்வளோ விரும்பலாம் அவங்களுக்கு சந்தோஷமாக திருப்பி வர நாங்கள் பம்போடு நீங்க எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி செய்து கொடுப்போம் அப்படின்றாங்க. அந்த உத்தரவாதம் கொடுப்பாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நீங்க நிறைய விஷயங்களை வந்து இங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நிச்சயமா மக்கள் வந்து பாக்குறாங்க, காது கொடுத்து கேட்குறாங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அவங்க வீடுகள்லையும் சுற்றி இருக்க ஊர்களிலும் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கும்போது நிச்சயமா உங்களுடைய விழுப்புரம் மாவட்டமும் உங்க பேரும் அவங்களுக்கு ஞாபகத்துல வரும். நிச்சயமா பல நிகழ்ச்சிகள் எங்க யூடியூப் வழியா உங்களுக்கு கிடைக்கும் பொழுது எங்களுக்கு அதுல ஒரு பெரிய சந்தோஷம், ஈடு இணை இல்லாத ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். அண்ணா சங்கர் அண்ணா நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. சங்கர்னா எவ்வளவு வருஷமா நீங்க செய்றீங்க, என்ன ஏதுன்னு சொல்லுங்க. ஐயா கூட ஒரு 10 வருஷமா இருக்கிறோம்மா. சந்தோஷங்க. நல்லா சீரஞ்சிருப்போமா. நாங்க எந்த இடத்த போனாலும் நல்ல பெத்த வாங்கி வருவோம். கூட பாலையா சங்க தலைவர் அவங்க கூட எல்லாம் ஒரு 30 பேர் நாங்க இருக்கிறோம்மா. 30 பேர் ஒரு குழு நாங்க இருக்கிறோம். சங்கத்தை நல்லா கட்டி காவல் போட்டாரு. எந்த நல்ல காரியம் அழகா போட்டு சீரஞ்சிருப்போடு செஞ்சு நல்ல பேர் அந்த வீட்டுக்கு வாங்கிக்கிறோம். அந்த எந்தெந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டு குடும்பம் எல்லாம் நல்லா சந்தோஷமா சிறப்பா இருக்குது. அவர் எல்லாரும்
வான் தான் அழைப்பாங்க, போன் சொல்ல மாட்டாங்க. அவரை பாலு ஐயா வான் தான் அழைப்பாங்க, போன் சொல்ல மாட்டாங்க. அவங்க குணம் உள்ளவர், எல்லாம் நன்மை உள்ளவர், எல்லாம் நண்பர். எனக்கும் எல்லாம் அனுகூலம் கொடுக்க வேண்டிய அவருக்கும் எங்கள் குழுவும் சார்பாக அவங்களுக்கு கோடி சரணம். சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். நம்ம யூடியூப் பார்த்து நிச்சயமா இந்த உங்களுக்கு ஃபோன் மக்களும் பண்ணுவாங்க. கோடி சரணம். சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஒரு போட்டோ மட்டும் எடுத்துருமா ஆஃப்